நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பத்து விரல் மோதிரம் எத்துணை பாடகம் தண்டை கொலை சாமி பத்து விரல் மோதிரம் எத்துணை பாடகம் தண்டை கொலை
குருபரனை வெற்றி அப்பனே கொண்டறிந்தேன் மால் மறு ஐயனே சூரன் சண்டை முடித்தோ ஆதி சுப்பிரமணியா வேல்முரு அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோ அப்பனே ஆறு சடை வேல்முரு கால குரவல்லி
யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரிவார். சொன்ன கதை குறைகள் பாட நாங்கள் குறைகள் பாட சொற்கே சமரம் தருவார். சொக்கே சவரம் தருவா ஆமையா சொக்கே சவரம் தருவா சாமி ஆதிவல்லி கையிலே ஆதிவல்லி கையிலே ஆண்டவன் தான் பகவான் அரணாரோடு பார்வதி ஆனந்தமாயிருக்கும் போது ஆதி கையிலே அரணாரோடு பார்வதா தேவியுமாக இரு பேர்களுமே அன்போடு இருந்து வரும்போது இறைவனாகிய பகவான் 14 உலகத்தையும் படைத்து 224 புவனங்களையும் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். இந்த உலகத்திலே நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்தார். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்து அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடுகள் அதனையும் படைத்து ஈயரொம்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களோடு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இப்படி மண் உலகிலே மனிதர்களை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயற்றை கொடுத்தார். அந்த ஒரு சான் வயத்துக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், அவர படியிழக்க வேணும் என்று என் ஆளினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியல உரிய நல்லதினை எடுத்து அங்கே உலகம் எல்லாம் படியல மரக்கதினை எடுத்து மாநிலமும் படியளந்த
பகவான் எப்போ வருவார் என்று சொல்லம்மா தங்க நல்ல தாம்பூல பாரிச்சால மலர் எடுத்து கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாக கையிலே குழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி களைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவன் மறுபடியும் வடியிழக்கவே பயணமானார். பார்த்தால் பார்வதா தேவி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் வடியிழந்து வந்தார். இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? பார்வதி, எல்லோரும் என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள் அம்மா. ஆண்டவா, எல்லா மக்களும் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் அன்றாடம் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆனா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் இரவும் பகலும் மரணமானால் யாரால முடியும்? காலையிலே தோன்றி வருகின்ற கதிரவன், மாலையிலே தோன்றுகின்ற சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஆகையினாலே என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்குகின்றேன் அம்மா என்ற ஆண்டவன் பகவான் சொன்ன போது அப்ப பார்வதி நினைக்கா, அது ஹலோ நம்ம வாலிபர் படையில கொஞ்சம் உள்ள வாங்க. 12 வருடங்களாகவே எப்படி நாகராஜனையே அழைத்த நாகக்கண்ணே, அவள் முத்த முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிப்பாள். ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாள். அவளம் போல கண்ணீரை அவளம் போல கண்ணீரை நாகக்கண்ணி பக்கம் எல்லாம் வடிப்பாள். சிவசிவா அண்ணாமலை நாதா, என் உண்ணாமலை பாதகா, அநாதை ரட்சகா, ஆவத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் திருநாமங்களை உச்சரித்து இறைவனின் திருநாமங்களையே உச்சரித்து 12 வருடமாகவே தவம் இருக்க இவர் தவத்தினோட மகிமையாலே ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகலாத கைலாசம் ஆதி கைலாசம் அதை நகண்டு வெல்ல
நகலாத கைலாசம் நகர்ந்து மெல்ல ஆடும்போது அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார். நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருக்க என்றைக்கும் போலவே அன்றைக்கும் ஆண்டவே அகிலமெல்லாம் அமுதலக்கவே பயண வைத்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டார். ஆண்டவா என்னைக்குமே நீங்க உலகமெல்லாம் வடியிலக்க போனா பார்வதா தேவி நான் கையிலே ஒத்தையிலே இருக்கேன். அதனால உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும். இறைவா சிவனாருடைய படியிழப்பை சிவசக்தியால் நான் பார்க்க வேண்டும். ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தானே படியிழக்க போவேன். இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. உன்னை நான் அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் இல்லை. ஆன போதிலும் உலகத்தை ஒரு விதமாகவே படைத்து உள்ளேன். உலகத்தில் உள்ள மானிட மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன் அம்மா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை குழந்தை கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எவ்வளவு? 21. ஓ 21. ஆமா. அந்த காலம் ஒரு பைத்தியாரப்பே காலம். சரி. 20 பிள்ளை, 23 பிள்ளை, 25 பிள்ளை வரைக்கும் பெற்றெடுத்தாங்க. ஆமா. அந்த காலம் வந்து என்ன இந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது. இல்ல ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. அதுவும் இல்ல. குழந்தை கொடுக்கா கடவுள் கொடுக்காருன்னு சரி அதை மட்டுப்படுத்த தெரியாம ஆமா 23 பிள்ளை 24 பிள்ளை பெற்றெடுத்தாங்க அந்த காலத்துல. ஆமா. அது ஒரு பைத்தியாரப்பே காலம். சரிதானே? ஆமா. அப்படி ஆண்டவனாகிய பகவானாகப்பட்டவர் என்னையா உலகத்துக்கெல்லாம் உன்னை அழைத்து போனேனையானா நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா பார்வதி. சக்தியின் மனதோ இறக்க குணம் உடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. என்னோடு வந்தா எனக்கு இடையூறு வந்து சேரும். பகவானோடு வந்தால் பழி மோசங்கள் வந்து சேரும் பார்வதி. அதனால நீ படியிழக்கும் இடத்துக்கு வர வேண்டாம், கையில அமர்ந்துரு அப்படின்னு சொன்னா. சொல்லி பார்த்த பார்வதி சொன்னா நான் உங்க கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டேன். படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன். நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். ஆண்டவா பார்வதி, உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தால் ஆண்டவனோடு வரலாம் என்று சொன்னபோது இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா உங்க கூட வரும்போது படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்து வாப்போட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு அந்த பகவானும் பார்வதா தேவியுமாக அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? சாமி நாளை நல்லதனைய கொண்டு அவர் நாளை நல்லதனைய கொண்டு அவர் நாடு எங்கும் வருவார். உரிய தினைய கொண்டு உலகமெல்லாம் வருவார். அவர் மரக்கதினையை கொண்டு மரக்கதினையை கொண்டு அவர் மாநிலமும் வருவார்.
படியிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உங்களோட நான் முதன்முறையா படியிழக்க வந்தேன். என்னால நடந்து வந்ததுனால களைப்பா இருக்குது ஐயா. அதனாலே கொஞ்சம் நாமல் இலைப்பாரி விட்டு கைலாசத்திற்கு போவோம் என்று ஆட்டு வண்டி சம்மதித்து கண்ணு கெட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார்கள். ஆல விருச்சகத்தை கண்ட உடனே பார்வதி வேகமா போய் ஆலமர தடியிலே அமர்ந்திருந்தாள். ஆலமர தடியில் அமர்ந்தாலே சும்மா இருக்காளா? மரத்தையே சுத்தி 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 பார்க்க மரத்துல என்ன தெரியுது? கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, ஒரு 10 வயசு இருக்கும். நான் இருக்கேன் பாரு இந்த தம்பி இந்த மாதிரி ஒரு பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருந்தான். பார்த்தா பார்வதி, ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவு இல்லாத பாலகன், இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்தா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடியாகி விடுவான் அல்லவா? இப்பொழுது இந்த பாலகனை காப்பாற்ற வேணும் என்று ஆண்டவா, அதோ பாருங்க, சின்னஞ்சிறிய பாலகை முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகின்றார். அவன் பிறண்டு விழுந்தா பெட்டி வச்சுத்தானே பிறக்கணும். தரையிலே விழுந்தாவே தாய் தகப்பனுக்கு போய் சேர மாட்டான் ஆண்டவா. அதனால இப்பவே நீங்க போய் பிள்ளையின் உயிரை காப்பாற்றி கொண்டு வாங்க. பார்வதி, என்னோடு வரும்போது நீ வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னிய. இப்ப இந்த பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னா என்னால எப்படி முடியும்? அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தீருவான். சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான் பார்வதி. அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அப்படின்னு உடனே பார்த்தா பார்வதி, நீங்க மட்டும் பிள்ளைய காப்பாத்தல, உங்க கூட ஒரு அடி எடுத்து நான் வைக்க மாட்டேன். சரி பார்வதி, நான் பிள்ளைய காப்பாத்துவேன். அந்த பாலகை வெட்டு முடிந்து கீழே வந்தானேயானா அவன் கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பியாத்துவேன். காப்பாத்த போறேன். அப்படி விவரமா சொல்லு. நீ காப்பிய குடி. குடிச்சுட்டா போச்சு. காப்பியா டீயான்னு தெரியல. அதனால 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட வாங்கி வாங்கி வெட்டுனா கடைசியில வெட்டு முடிந்தா கீழே வந்தான். ஏ சண்டாள, என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லியிருப்பான்? அந்த அறியாத பாலகம் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது என்ன சொல்லிருப்பான்? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அப்புறம் என்ன சொல்லிருப்பான்? கீழே விழும்போது அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்லிருப்பான்? ஒருவேளை என்ன சொல்லிருப்பான்? இதைத்தான் நீங்க சொன்னீங்களேன்னு கேட்டேன், கவனிக்க மாட்டேங்க. என்ன நமக்கு வீட்டுல பாத்துட்டு பரவாயில்ல. சித்தினா ஏன் உன் வீட்டுக்காரியா போறா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் சேத்தேமனா பாக்கச்சனைய போக்கல சேத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். வாயில என்ன இருக்கு? வாயில என்னது? பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு. பல்லு நாக்கு இருக்கு. வாழ்க்கை வாயிலன்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். கள்ளத்தி கீழே விழுந்தாலும் அம்மான்னு விழுந்துடணும், இல்ல அப்பான்னு கீழே விழணும். நான் செத்தேனும் அப்படின்னு அப்புறம் அதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அவன் கீழ் விழுந்தா செத்து போனான் பார்வதி. வா நாமல் 2 பேரும் கைலைக்கு போவோம் என்று சொல்லி அந்த ஆண்டவனும் பார்வதியும்
நாகக்கண்ணையும் பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. உனக்கு என்ன வந்திருக்காக தவம் இருக்காங்களா? ஆமையா. கொஞ்சமாவது உமக்கு மனசுல ஈவு இறக்கம் இருக்கா? 12 வருடமா உங்களை நினைச்சு தவம் இருக்காங்களா ஆண்டவா? உங்க பேரை சொல்லி 2 பேருக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? அவன் சொல்லுகிறார்கள் சிவாயம் என்றால் அபாயம் இல்லைன்னு சொல்லுதாங்களே. 12 வருஷமா சிவாய சிவாய என்று சொல்லிக்கொண்டு தவம் செய்து வருகின்றார்களே. அவர்களுடைய தவத்தை இன்னும் அறியாம போறீரையா. பார்வதி, என்ன இந்த சென்மத்திலே பிள்ளை இருக்குமானா நான் என்னைக்கோ கொடுத்திருப்பேன். எப்பமா கொடுத்திருப்பேன். இந்த சென்மத்திலே 2 பேர்களுக்குமே ஏந்தும் பிள்ளை இல்லை. அப்படியா? அதை மீறி நான் 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணுமானா 2 பேர்களுடைய ஜாதக பலனை நாம் பார்க்கணும் அம்மா. போன சென்மத்தை பாவ புண்ணிய கணக்க பார்த்தாத்தா பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்படி என்று சொன்ன போது ஆதிபராசக்தியானவள் என்ன சொல்லுகின்றாள்? 2 பேரின் கணக்கை பார்க்கணுமானா யார் வரணும்? சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் வரணும். சித்திரபுத்திரன் ஐனாரைய வரவழைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கையை பார்க்க கணக்கில என்ன தெரியுது? போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் சாமி சாமிக்கு வழிவிடாம இப்படி இருந்தா எங்க போவ? அவ 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்திருக்க, அருவ கலைத்திருக்க, ஒரு மருந்த கொடுத்திருக்க, ஒரு மருந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் செய்த பாவத்திற்கு ஒருபோது என்னால் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. அப்படின்னு ஆண்டவன் சொல்ல இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று பரிசளித்து ஆதரித்த அன்பு உள்ளம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் பேரவை சார்பாக கோகுல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சார்பாக வல்லநாட்டை சேர்ந்த கோகுல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சார்பாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் முதன்முறையாகவே 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல்
நேற்று இரவு தினத்திலே நாமளுக்கு பரிசீலித்த ஆதரித்த அன்பு உள்ளம் சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அன்னார் அவர்களும் 201 லட்சத்தையே அள்ளி பணமாகவே கொடுத்து உள்ளார்கள். எல்லா கிராமிய கலைகளையும் எல்லா நிகழ்ச்சியையும் எல்லா கோயில் கூடையையும் யூடியூபின் மூலமாக அப்படியே ஒளிபரப்பு அப்படியே செய்து வருகின்றார்கள் இந்த உலகம் எங்கும். அதேதான் அப்பேற்பட்ட என்னுடைய பேரன் இந்திரசக்தி என்று சொல்லக்கூடிய புண்ணியவாளன் அவர்கள் 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கின்றார். நம்ம முகத்தெல்லாம் அதுக்கு மேலையும் போக மாட்டேங்குது, கீழையும் வர மாட்டேங்குது. வராது என்னன்னு தெரியல, சராசரி. அதாவது எப்போது ஒண்ணு போல இருக்கணும் பாத்தியா? ஆமையா, அதான் அப்படி அப்படி நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் என்னையா அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் சன்னதி அவர் 1 10 100 கோடி ஒய்யாரமா வாழ வேண்டும். அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேண்டும். அவர் செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும். அவர வாழையடி வாழையாக வளர வேணும் கையை போலே. ஒன்று 10 ஆகி 10 100 ஆகி 100 1 கோடியாகவே உயர்ந்து என்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று மாரியம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் செய்த பாவத்திற்கு என்னால் பிள்ளை வரம் கொடுக்க முடியாதென்று ஆண்டவன் தான் பகவான் பிள்ளை வரம் கொடுத்தவான் நமக்கு பிள்ளை மோசம் வந்து ஆண்டவனும் சொன்ன ஆதிசக்தி வாழ்வதியாள் என்னை போல பெண்ணல்ல பெண்ணுக்கு மனம் இறங்கி ஒன்று கொடுக்க மங்கைக்கு மனம் இறங்கி அதனை ஒன்று கொடுக்க கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை குடிக்க பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். நீங்க 2 பேரும் அடிக்கணும் என்ன செவுட்டு அடிக்கிறாருங்க இல்ல, நீங்க 2 பேரும் கம்படிக்க கொடை அடிக்கணும் என் செவுட்டுல அடிச்சிருக்க உங்களுக்கு. அதனால பார்வதா தேவி என்னால முடியாது அதனால அம்மா பார்வதி ஆண்டவனால் முடியாது என்று சொன்ன போது பார்வதி சொன்னா பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களா ஆண்டவா பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்க முதலை வரம் கொடுக்க வேண்டும். கண்ணிக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவா அப்படின்னு உடனே அப்பவும் இறைவனுக்கு மனமே இறங்கவில்லை. அப்ப பார்வதா தேவி என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே கல்லாய உம்மனது கடுகளம் இறங்கலை இருப்பாய உம்மனது
வரமாட்டேன் கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பொங்கி பறிக்க மாட்டேன் அவன்னு சொல்ல மாட்டேன் ஆக்கிய வைக்க மாட்டேன் ஆளவன்னு சொல்ல மாட்டேன் கைலாசம் வர மாட்டேன் கடவுள் என்று சொல்ல மாட்டேன் பாதபூத்த முடிக்க மாட்டேன் பாதபூத்த முடிக்க மாட்டேன் உங்களுக்கு பணிவிட செய்ய மாட்டேன் எத்தனை சொன்னாலும் உனக்கு புரியவில்லையா பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இழை வரும் என்னது வந்தாலும் சரி பின்னால என்னது வந்தாலும் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்துட வேண்டியது வந்து எத்தனை வினைகள் வந்தாலும் எனக்கு பயம் இல்ல அதனால கண்டிப்பா நீங்க இப்பமே பிள்ளை வரத்தை கொடுங்க அன்னதானம் நடந்து